அமாவாசை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு 7305858585. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். குமுதம் பக்தி நேயர்களுக்கு நமஸ்காரம். இப்போ நம்ம பிதர்களுடைய வழிபாடு, அதுலேயும் முக்கியமாக மகாலய பட்சத்தில் பிதர்களை வழிபாடு எப்படி பண்ணுறது, பண்ணணுமா, அவசியமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு நாம் பதில் தேட போகிறோம். நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், மூதாதையர்களுக்கு செய்யக்கூடிய கிரியைகளை தேவசம் அப்படின்னு சொல்லுவோம். தேவசம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். தேவசம் அப்படிங்கிறது திவசம் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்கிருத வார்த்தையிலேருந்து மருவி வந்திருக்கு. திவஸ் அப்படின்னு ஹிந்திலேயோ அல்லது திவசகா அப்படிங்கிற சம்ஸ்கிருதத்திலேயோ நாள் என்று அர்த்தம். நமக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு பகல் ஒரு இரவு இல்லையா? அதுபோல் பிதர்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு மாதம். கிருஷ்ணபட்சம் இரவு, சுக்லபட்சம் பகல். கிருஷ்ணன்னா கருப்பு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இப்போ கிருஷ்ணபட்சம் இரவு, சுக்லபட்சம் பகல். அதுபோல் தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷத்தில் 6 மாதங்கள், ஒன்று உத்தராயணம், ஒன்று தட்சிணாயனம். தை மாதம் 1ஆம் தேதி இருக்கு இல்லையா, அன்று தான் உத்தராயணம் ஆரம்பம். அந்த ஆடி மாதம் 1ஆம் தேதி தட்சிணாயனம் ஆரம்பம். நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, தேவர்களுக்கு பகலும் பிதர்களுக்கு இரவும் உகந்த நேரம், உகந்த நாள் அப்படின்னு சொல்லி. உச்சமான இரவு நேரம் புரட்டாசி மாதம். அதனால தான் அது பிதர்களுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுறது. ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, அந்த 6 மாதம். அதில் நடுவில் எது பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் வர்றது. அப்போ அந்த புரட்டாசி மாதம் பிதர்களுக்கு உயர்ந்த மாதம். அப்போ அந்த புரட்டாசி என்பது தேவர்களுடைய கணக்கில் இரவு 12 மணிக்கு சமானமாக உள்ள காலம். அப்போ அந்த பிதர்கள் வழிபடுறதுக்கு மிக உயர்ந்த காலம். மேலும் சாதாரண நேரத்தில் வழிபடுறதை விட பிதர்களுக்கு உயர்ந்த காலத்தில் வழிபடும்போது அது 100 மடங்கு அதிகமான பலன்களை கொடுக்கிறது. மேலும் விசேஷமாக பிதர்களை எப்போ வழிபடுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவர்கள் இறந்த திதி அன்று வழிபடுவோம். எந்த மாதம், என்ன பட்சம், என்ன திதி இறந்து போகிறார்களோ அவர்களை வழிபடுவோம். அப்போ அந்த கன்னியா மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, புரட்டாசி மாதத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் கன்னியா மாதம் அப்படின்னு பேர். கன்னியா ராசி அப்படிங்கிறதா அந்த மாதத்துக்கு உள்ள ராசி. கன்னியா ராசிங்கிறது ஒரு சின்ன ஒரு பெண் படத்தை நம்ம போட்டிருந்தோம்னா கூட, சரியான பாஸ்கர ஜோதிஷ புஸ்தகங்களில் எப்படி போட்டிருக்குன்னா, ஒரு ஓடம், அந்த ஓடத்தில் ஒரு பெண்ணு கையில் விளக்க வச்சுன்னு போவாள். இதுதான் கன்னியா ராசியினுடைய ஒரு சரியான சிம்பல். அப்போ அந்த கன்னியா ராசி, கன்னியா மாதம் பிதர்களுக்கு உயர்ந்த மாதம். அந்த கன்னியா மாதத்தில் நம்மளுடைய குடும்ப பிதர்களை தவிர நம்மளுடைய குடும்பத்தில் இருந்து குழந்தைகள் இல்லாமல் அல்லது சம்ஸ்காரங்கள் சடங்குகள் இல்லாமல் கரையேறுவதற்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய பிதர்களையும் வழிபடணும் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதுக்கு தான் முக்கியமான காலம் இந்த புரட்டாசி மாதம். அந்த கிருஷ்ணபட்சம் சந்திரனை நோக்கி போனோம்னா ஒரு 29 நாட்கள் உண்டு. பிரதமை, சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம் என்று 2 பட்சங்கள் சொன்னேன். பட்சம்னா 15. பிரதமை, த்விதீயை, திருத்தீயை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, அமாவாசை அல்லது பௌர்ணமி. 29 நாட்கள் சந்திரனை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா 29 நாட்கள். 14 நாட்கள் வெளிச்சமாகவும் 14 நாட்கள் இருளாகவும் இருக்கும். ஒரு நாள் இருள் அல்லது வெளிச்சம். பௌர்ணமி என்றால் பளிச்சின வெளிச்சமாகவும், அமாவாசை என்றால் இருளாகவும் இருக்கும். இது நம்மளுடைய அஸ்ட்ரானமியில், அஸ்ட்ராலஜியில் வரக்கூடிய சாஸ்திர கணக்கு. இதே கணக்கு மாடர்ன் சயின்ஸ்லையும் பொருந்து போகிறது. சந்திரனில் பார்த்தா இதே கணக்கில் தான் வெளிச்சம் வருது, இதே கணக்கில் தான்
இருள் இருக்குது இல்லையா? அந்த கிருஷ்ணபட்சத்தில் 15 நாளுமே பிதர்களுக்கு உயர்ந்த காலம் வழிபடுவதற்கு. அதில் முக்கியமாக ஒரு 8 நாட்கள் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுறது. முதல்ல மகாபரணி, ஏற்கனவே சொன்னேன், பரணி நட்சத்திரத்துக்கு தெய்வம் யமன். யமன்னா நம்ம புராணங்களில் காளமாடு மேலே உட்கார்ந்துருக்கான், பாசக்கயிறை வச்சுன்னு இருக்கான், இப்படியெல்லாம் வர்ணிக்கப்படுறது. யமன் என்றால் எரும மாட்டு மேலே உட்கார்ந்துட்டுருக்கான், கையில் பாசக்கயிறை வச்சுன்னு இருக்கான். நம்மளுடைய வாழ்க்கையை, இகலோக வாழ்க்கையை முடிப்பதற்கு உரிய தெய்வமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் யம அப்படின்னு சொல்லக்கூடிய பதத்துக்கு சரியான பொருள் காலம் என்று அர்த்தம். டைம்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா? நேற்றுக்கு உள்ள டைம் இன்றைக்கி கிடையாது, இன்றைக்கி உள்ள டைம் நாளைக்கு கிடையாது. ஒரு டைம்ங்கிறது ஒரு முறை தான் வாழ்க்கையில் வரும். 2024 டிசம்பர் 10ஆம் தேதினா அது ஒரு முறை தான் வரும், அதுக்கப்புறம் வரவே வரா இல்லையா? அந்த காலத்துக்கு யமன் என்று பெயர். அந்த யமன் தான் அதிபதியாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். அதனால் மகாலய பட்சத்தில் பெரும்பாலும் 4வது நாள் சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய 4வது நாள், மகாலயபட்சம் பிறந்து 4வது நாள் பரணி நட்சத்திரம் வரும். அன்றைக்கி முக்கியமான பிதர்களுக்கு வழிபாடுக்கு உயர்ந்த நாட்களாக மகாபரணி என்று பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம். அதுபோல் மத்தியாஷ்டமி என்று உண்டு. அந்த மத்தியாஷ்டமி என்பது பிதர்களுக்கு மிக உயர்ந்த வழிபாடுக்கு உயர்ந்த நாட்களாக சொல்லப்படுறது. அவிதவா நவமி, நமது குடும்பத்தில் யாரேனும் சுமங்கலியாக காலமாயிருந்தார்கள் அப்படின்னு சொன்னால், நமது பாட்டியோ தாயாரோ பெரியவர்களோ, அவர்களை வழிபாடுக்கு உரிய முக்கியமான நாள் மகாநவமி, அவிதவா நவமி என்று பெயர். அதுபோல் நம்ம குடும்பத்தில் யாரேனும் பற்றற்று பெயர்ந்தார்கள் அல்லது மன வளர்ச்சி குன்றி பெயர்ந்தார்கள் அப்படின்னு சொன்னோம்னா அவர்களை சதுர்தசி அன்று வழிபட வேண்டும். 14வது நாள், மகாலயபட்சம் பிறந்து 14வது நாள் சந்நியஸ்த மகாலயம் என்று பேர். அதுபோல் கஜச்சாயை என்று அதில் ஒரு நாள் விசேஷமாக சொல்லப்படுறது. அன்னைக்கு பிதர்களை வழிபடுறது ரொம்ப முக்கியமான நாட்களாக சொல்லப்படுறது. சஸ்திரஹத மகாலயம் என்று பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு. யாராவது யுத்தத்தில் இராணுவ வீரர்களோ அல்லது யுத்தத்திலோ இல்லை நாட்டுக்காக சேவை செய்து காலமானார்கள் அப்படின்னு சொன்னோம்னா சஸ்திரஹத மகாலயம் அப்படிங்கிற நாளில் விசேஷமாக அவர்களை வழிபடணும். அதுபோலவே அமாவாசை என்பது மிகவும் சிறப்பான நாள், பிதர்களுக்கு மிக உயர்ந்த நாள். நாம் எப்படி தினமும் உணவு சாப்பிட்றோமோ அது மாதிரி அவர்களுக்கு தினமும் உணவு கொடுக்கறதுக்குரிய நாள் தான். மாதம் ஒரு மாதம் என்பது ஒரு நாள் அப்படின்னு பிதர்களுக்கு சொன்னோம் இல்லையா? இப்போ அமாவாசைக்கு அமாவாசை அவர்களுக்கு உணவு கொடுக்கறது தான் தர்ப்பணம் செய்வது. அமாவாசையும் உயர்ந்த நாள் என்று சொல்லப்படுறது. இதில் முக்கியமாக நாம் பிதர்களை வழிபடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அவர்களுடைய கோத்திரம் சொல்லி, அவர்களுடைய பெயரை சொல்லி, அவர்களுடைய நினைவோட எள்ளு ஜலம் கொடுக்க வேண்டும். எள்ளு சேர்த்து பிண்டம் செய்து காக்கைக்கு வைக்க வேண்டும், அல்லது ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணலாம். மேலும் இந்த மகாலய பட்சத்தில் மந்திரபூர்வமாக, அது தமிழ் மந்திரமோ சம்ஸ்கிருத மந்திரமோ என்ன மொழி மந்திரமாக இருந்தாலும் மந்திரத்தை சொல்லி வழிபடுறது தான் மிகவும் சிறப்பாக அவர்களுக்கு ஒரு இஷ்டமான ஒரு திரவியமாக அவர்களுக்கு போய் சேரும் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்படுறது. ஸ்ரத்தையா கிரியதே இதி ஸ்ராத்தா, நாம் தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடை பூஜை அப்படின்னு சொல்லுவோம். பிதர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடு ஸ்ராத்தம் அப்படின்னு சொல்லுவோம். திவசம் அப்படின்னு சொல்கிறது வருஷா வருஷம் வர்றதுங்கிறதுனால ஸ்ராத்தம் என்று சொல்லுவோம். ஸ்ராத்தம் அப்படின்னு சொன்னோம்னா சில விஷயங்கள் முக்கியமாக செய்யணும். வழிபாடு செய்யும்போது சில 2-3 விஷயங்கள் அவசியம் பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொன்னோம்னா, அக்னி மூலியமாக வழிபடணும். மந்திரங்களை சொல்லி அக்னி மூலியமாக அவர்களுடைய கோத்திரம் பெயரை சொல்லி அக்னி மூலியமாக ஆகுதிகள் கொடுக்கணும். மேலும் நீர் மூலியமாக தர்ப்பணம் செய்யணும். எள்ளு போட்டு நீர் கொடுத்து தர்ப்பணம் செய்யணும். முடிந்தால் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணலாம், இல்லைன்னா அன்னதானத்துக்குரிய பொருள்களை கொடுக்கலாம். மேலும் பிண்டப்பிரதானம் பண்ணணும். மாவுனாலேயோ சாதத்தினாலேயோ பிண்டம் பண்ணி அவர்கள் கோத்திரம் பெயரை சொல்லி பண்ணி அதை காக்கைக்கு வைக்கணும். இதெல்லாம் பிதர்களுக்கு திருப்தி என்று சொல்லப்படுறது.
மேலும் சாப்பாட்டில் ஒரு நியமம் வேணும். சௌமியமான சாப்பாட்டுகளை நம்ம சாப்பிடணும். நம்மளுடைய உணர்வுகள் சீற்றமடையக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது. உதாரணமாக சொல்லணுன்னா அசைவம் சாப்பிட்றது நம்மளுடைய உணர்வுகளை சீற்றமடைய செய்யும். வெங்காயம் சாப்பிட்றது நம்மளுடைய உணர்வுகளை சீற்றமடைய செய்யும். பூண்டு சாப்பிடுவது உணர்வுகளை சீற்றமடைய செய்யும். அப்போ ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய மனது, நம்மளுடைய புத்தி, திரிகரணம் என்று சொல்லுவோம். இந்த மூணுமே நம்மளுடைய பெரியவர்கள் நினைப்பாக தான் நமக்கு இருக்கணும் இல்லையா? ஸ்ராத்தம் என்பதே அவர்களை உத்தேசம் பண்ணி ஸ்ரத்தையா மனதினாலையும் வாக்குனாலையும் எண்ணங்கள்னாலையும் புத்தியினாலையும் வழிபடுவது தானே ஸ்ராத்தம். இப்போ இவைகள் ஒருங்கிணைந்து இருக்கணும், வேறு விதமான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அப்படி செய்யக்கூடிய செயல்கள் தான் ஸ்ராத்தம் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்படுது. அப்படி செய்யும்போது பிதற்களினுடைய அனுகிரகம் நமக்கு விசேஷமாக இருக்குது. மேலும் பிதற்கள் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, பிதற்கள் வழிபாடு முடியும் வரை வீட்டு வாசலில் கோலமிடக்கூடாது. ஏன் கோலமிடக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா, கோலமிடுவது தெய்வங்களை அழைப்பதற்காக. சுவாமி ரூமில் விளக்கு ஏற்றுவது தெய்வங்களை அழைப்பதற்காக, தெய்வ சக்தி வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் பிதற்கள் சக்தி வேறு, தெய்வ சக்தி வேறு. அப்படிங்கிறதுனால பிதற்கள் வழிபாடு இருக்கும் சமயத்தில் கோலம் போடாமல், சுவாமி விளக்கு ஏற்றாமல், பிதற்கள் வழிபாடு முடிந்த பிறகு செய்யலாம். நம்ம எத்தனை மணிக்கு பிதற்கள் வழிபாடு முடிக்கிறோமோ அதன் பிறகு, காலை தான் வாசல் தெளித்து கோலம் போடணும்னு இல்லாமல், பிதற்கள் வழிபாடு முடிந்த பிறகு சில குடும்பங்களில் 1 மணி 2 மணி வரைக்கும் கூட வழிபாடு செய்வாங்க. ஏன்னா மாத்தியானிக காலம் உயர்ந்த காலம். மதியம் 1:15 2:45 காலத்துக்கு மாத்தியானிக காலம்னு வேறு. இப்போ நடைமுறையில் அவ்வளோ தாமசமாக செய்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் காலத்தால் 10 மணிக்கு செய்கிறோம், 8 மணிக்கு செய்கிறோம், 9 மணிக்கு செய்கிறோம். எப்படி செஞ்சாலும் பிதற்கள் வழிபாடு முடிகிற வரைக்கும் வாசலில் கோலம் போடக்கூடாது, சுவாமிகிட்ட விளக்கேற்றக்கூடாது, தெய்வ ஆராதனை செய்யக்கூடாது. எப்போவுமே தெய்வங்கள் வழிபாடு பிதற்கள் வழிபாடு அப்படின்னு சேர்ந்து வந்ததுன்னா, பிதற்களை வழிபட்டுத்தான் தெய்வ வழிபாடு செய்ய வேணும். அது சாஸ்திரங்களில் பிரசித்தமாக சொல்லப்படுறது. மேலும் பிதற்கள் வழிபாடு செய்வதனால நமக்கு மிக உயர்ந்த பலன்கள் கிடைக்கிறது. ஒரு தெய்வங்களை வழிபட்டால் ஒரு அனுகிரகம் கிடைக்கும், தெரியும் இல்லையா? நாம் பிள்ளையாரை வழிபடுறோம், எந்த காரியம் தொடங்குறோமோ தடை இல்லாமல் நடக்கும். அம்பாளை தேவியை வழிபடுறோம், நல்ல தீர்க்க சௌமங்கல்யம் கிடைக்கும். மகாவிஷ்ணுவை வழிபடுறோம், லோகக்ஷேமமான நமக்கு உலகாயதனமான நன்மைகள் கிடைக்கும். சிவனை வழிபடுறோம், ஞானம் கிடைக்கும். இப்படி 33 கோடி தேவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தேவையான எல்லா அனுகிரகங்களையும் செய்ய தயாராக இருக்கா வழிபாட்டின் மூலியமாக. பிதற்களை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா சில அனுகிரகங்கள் கிடைக்கும். அது பிதற்களை வழிபட்டால் மட்டும்தான் கிடைக்கும். உதாரணமாக ஜாதகத்தை எடுத்து நம்ம ஜோசியரை போய் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னால், பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா பித்ருதோஷம் இருக்குது, அதுக்கு திலஹோமம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவாள். நாளைக்கு குழந்தை பிறக்கவில்லை அப்படின்னா அதுக்கும் பரிகாரம் திலஹோமமாக சொல்லுவார்கள். சாஸ்திரம் தெளிவாக சொல்கிறது, தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் ஸ்வர்க்கம் சத்ரு விநாசனம் குலசந்தாரகம் சேதி ஸ்ராத்தமாகு மணீஷினா. இப்படி அழகாக சாஸ்திரம் சொல்கிறது. 6 அனுகிரகங்கள் பிதற்களினுடைய வழிபாடுனால தான் கிடைக்கிறது. இப்போ நமக்கு எந்த இடத்துல காரியமாகணும் அதுக்கு உரிய இடத்துல தானே அப்ளிகேஷன் கொடுக்கணும் இல்லையா? வாசலில் ஏதாவது ஒரு ட்ரைனேஜ் ப்ராப்ளம்னு சொன்னோம்னா கார்ப்பரேஷனை தொடர்பு கொள்ளணும், கரண்ட் வரலைன்னா இபி ஆஃபீஸை தொடர்பு கொள்ளணும் இல்லையா? அதுபோல் இந்த 6 தேவைகளுக்கு பிதற்களை வழிபட்டால் தான் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. தன்யம், நம்ம குடும்பத்தில் பொருள் தட்டுப்பாடு இருக்கக்கூடாது, பணத்தட்டுப்பாடு இருக்கக்கூடாது. இது ரெண்டும் நிறைஞ்சி இருக்கணும். பொருளும் பணமும் நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னா பிதற்களினுடைய அனுகிரகம் வேணும். தன்யம் யசஸ்யம், நம்மளுடைய குழந்தைகளெல்லாம் புகழ் வாய்ந்தவர்களாக உருவாகணும் அப்படின்னு சொன்னோம்னா, நல்ல புகழ் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா பிதற்களினுடைய வழிபாடு பண்ணி அவர்களுடைய அனுகிரகம் தான் நமக்கு நீண்ட புகழை நல் புகழை கிடைக்கும்படி செய்யும். தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம், நீண்ட ஆயுள் இருக்கணும். நீண்ட ஆயுள் வேறு, ஆரோக்கியம் வேறு. பார்க்குறதுக்கு பர்சனாலிட்டியாக இருக்கிறது வேறு.
நீண்ட ஆயுள் இருக்கும். நம்மளுடைய சாஸ்திரத்தில் நீண்ட ஆயுள் என்பது என்ன சொல்கிறாங்கன்னா 120 வருஷங்கள் சொல்கிறாங்க. அந்த நீண்ட ஆயுளை நம்மளுடைய பித்திருக்கள் அனுகிரகம் இல்லை. தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் ஸ்வர்க்கம் சத்ரு விநாசனம். நிறைய பொருள் சம்பாதிக்கிறது பெருசு இல்லை. நல்ல ஸ்மார்ட்னஸ் இருந்ததுன்னு சொன்னோம்னா குப்பை அள்ளி கூட 1 கோடி ரூபா சம்பாரிச்சிடலாம் ஒரு மாதத்துக்கு. நல்ல ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் இருந்தால் மட்டும் போதும். அப்போ நம்ம சம்பாரித்த பொருளை நம்ம முழுமையாக என்ஜாய் பண்ணணும், அனுபவிக்கணும். அந்த என்ஜாய்மெண்ட்டை அனுகிரகம் செய்யக்கூடிய சக்தி பிதர்கள்ட்ட இருக்குது, அவர்கள் செய்கிறா அப்படின்னு சொல்கிறார். தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் ஸ்வர்க்கம் சத்ரு விநாசனம். எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை. யாராக இருந்தாலும் நம்மளை பார்த்த மாரத்தில் ஸ்நேகம் வரணும். பரலோக சத்ரு, அடுத்த உலகத்திற்கு எதிரின்னு 6 பேரை சொல்கிறார்கள். காம குரோத லோப மோக மத மாத்சரியம். 6 எதிரிகளை பரலோக சத்ரு என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. மதம் அப்படின்னா ஈகோ. சாஸ்திரங்களில் மதம் என்று சொல்லப்படுறது ஈகோ. ஈகோ அப்படிங்கிறது எதுக்கு எதிரின்னு பார்த்தா நமக்கு தான் எதிரி, அப்டேஷனுக்கு எதிரி. நம்மளுடைய கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை, நம்மளுமே அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அப்டேஷன் நிறுத்திட்டோம் அப்படின்னா உலகத்தோடு நம்ம அனுகூலமாக வாழ முடியாது. 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள உணவு இல்லை, 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இசை இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ட்ரெஸ்ஸிங் இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஊரே இல்லை. எல்லாமே மாறிகிட்டே இருக்கு இல்லையா? நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்மளை. இந்த அப்டேஷனுக்கு எதிரான குணம் எதுன்னா ஈகோ. அந்த ஈகோவும் பரலோக சத்ரு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. காம குரோத லோப மோக மத மாத்சரியம், ஜலசி. நம்மக்கிட்ட தான் வேலை பார்த்துருப்பான், நம்ம தான் அவனுக்கு தொழில் சொல்லி கொடுத்துருப்போம். முதல்ல ஒரு சைக்கிள் வாங்குகிறான், அப்புறம் ஒரு டிவிஎஸ் 50 வாங்கினான், அப்புறம் ஒரு ஸ்கூட்டர் வாங்கினான், அப்புறம் ஒரு கார் வாங்கினான். இது வரைக்கும் நமக்கு ஒன்றும் உறுத்தலாகவே தெரியாது. திடீர்னு பார்த்தா பிரமாதமாக ஒரு லக்ஸுரி காரில் வந்து நிற்கிறான். மெர்சிடிஸ் பென்ஸில் வந்து நிற்கிறான்னா நம்ம இன்னும் மாருதியே தாண்டலைன்னா அவனையும் அந்த காரையும் பார்க்கும்போது வயிற்றில் என்னவோ பண்ணுறது, அசிடிட்டி வந்துடும் இல்லையா? அக்செப்ட் பண்ணணும். அக்செப்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா உலகத்தில் நம்மளால் நிம்மதியாக வாழவே முடியாது. கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வரும், எல்லாம் மாறிக்கொண்டே தான் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், ஓடிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளால் சர்வைவ் பண்ண முடியாது. அதுக்கு எதிரான குணம் எது அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஜலசி. இந்த 6 குணங்களை பரலோக சத்ரு என்று நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது. அது நம்மக்கிட்ட இருந்தாலும் அதையும் நல்வழிப்படுத்தியிருக்கார்களா நம்மளுடைய பிதர்கள் வழிபாட்டின் மூலியமாக. தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் ஸ்வர்க்கம் சத்ரு விநாசனம் குலசந்தாரகம் சேதி ஸ்ராத்தமாகு மணீஷினா. குலசந்தாரகம்னா வம்சம் தழைச்சி வரணும். வம்சம் தழைச்சி வரணும்னா என்ன பண்ணணும்? ஒரு 5000 கோடி சொத்து சேர்த்து வச்சுட்டா வம்சம் தழைச்சி வந்துடுமா? நம்ம பணத்தை திருடுறதுக்கு நம்மளை சுற்றி ஒரு கூட்டம் தான் சேரும். இப்போ என்ன பண்ணணும்னா நல்ல குழந்தைகள் வேணும். நல்ல குழந்தைகள் இருந்தால் தான் வம்சம் தழைச்சி வரும். நல்ல குழந்தை அப்படின்னா உடல் முழுமையான ஆரோக்கியமாக இருக்கணும். ஒரு ஆர்கன் சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தைய வளர்க்க முடியுமா? கொஞ்சம் மனசு சரியில்லைன்னா வளர்க்க முடியுமா? புத்தி சரியில்லைன்னா வளர்க்க முடியுமா? அப்போ எல்லா ஆர்கனும் ஹெல்த்தியாக இருக்கணும். அப்படிப்பட்ட குழந்தைகளை பிதர்கள் அனுகிரகம் செய்கிறார்கள். ஆர்கன் சரியாக இருந்தால் போகாது, உடல் நலம் மட்டும் இருந்தால் போகாது, மனநலம் இருக்கணும். மனநலம் இல்லை அப்படின்னு சொன்னா தப்பு தண்டா பண்ணிவிடுவானே. 2 நாள் கோர்ட்டு, 2 நாள் போலீஸ் ஸ்டேஷன், 2 நாள் கட்ட பஞ்சாயத்து, 1 நாள் எல்லாத்துக்கும் லீவு அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தையை நம்மளால் வளர்க்க முடியுமா? இப்போ மனநலம் நிறைந்த குழந்தைகளை பிதர்கள் அனுகிரகம் பண்ணுறார்கள். முன்னாடிலாம் 100க்கு ஒரு 60 மார்க் 50 மார்க் வாங்கினாலே போகிறோம். இப்போல்லாம் அப்படி இல்லை. போட்டி நிறைந்த உலகமாக இருக்குது. எல்லாருமே நிறையா மார்க் வாங்கணும், எல்லாருமே புத்திசாலித்தனமாக இருக்கணும், எல்லாரும் ஸ்மார்ட்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு போட்டி போட்டால் தான் நம்மளால் பெரிய நிலையை அடைய முடிகிறது. இப்போ புத்தி சக்தியும் நிறைந்த உடல் சக்தி, மனோசக்தி, புத்தி சக்தி நிறைந்த குழந்தைகளை யார் கொடுக்குறா அப்படின்னா பிதர்கள் தான் அனுகிரகம் பண்ணுறா. ஜோசியத்தில் போய் பார்த்தால் தெரியும், அல்லது நடைமுறை வாழ்க்கையில் தெரியும். நல்ல குழந்தைகள், உயர்ந்த குழந்தைகள் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் பிதர்கள் அனுகிரகம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். பிதர்கள் அனுகிரகம் அப்படின்னா சாஸ்திரம் தெளிவாக வழிகாட்டுறது. ஜீவத்தோர் வாக்கிய கரணாது பிரத்யப்தம் பூரி போஜனாது கயாயாம் பிண்டதானைஷ்ட திரிபிகி புத்திரைஷ்ட புத்திரதா. அப்படின்னா என்னென்னா, உயிரோடு அப்பா அம்மா இருக்கும்போது அவர்களை வச்சு நன்னா காப்பாற்றணும்,
நல்ல சம்ரட்சணம் பண்ணணும். பணம் தரேன்னு கொண்டு முதியோர் இல்லத்தில் கொண்டு விடக்கூடாது. வீட்டில் வச்சு அவர்களுக்கு வேணுங்கிற தேவைகளை கவனித்து, உடம்புக்கு தேவையை கவனித்தா போகாது, மருந்து மாத்திரை கொடுத்தா போகாது, அவர்கள் பேச்சையும் கேட்டு அவர்கள் மனசு நிறைந்து மகிழ்ச்சியாக இருக்கும்படியான வாழ்க்கையை அவர்கள் உயிரோடு இருக்கும்போது நம்ம கொடுக்கணும். அவர்கள் காலத்துக்கு பிறகு இது மாதிரியான சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட உயர்ந்த பித்ரு சம்ஸ்காரங்களை, பித்ரு சம்ஸ்காரங்களை, மூதாதையர் வழிபாடுகளை சிறப்பாக செய்யணும். அக்னி மூலியமாக, நீர் மூலியமாக, உணவு மூலியமாக, ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உதவி புரிவதன் மூலியமாக அவர்கள் எந்த மரணத்துக்கு பிறகு எந்த பிறப்பை அடைஞ்சிருக்காருன்னு தெரியாது. அவர்களுடைய மைண்ட் ஸ்டேட்டை அனுசரித்து மாறி இருக்கும். அப்போ ஏதாவது பிறப்பு அடைஞ்சிருக்கா அப்படின்னா அதை அனுசரித்து அவர்களுக்கு உணவு போய் சேரணும்னா அந்த எல்லா வழியிலையும் கொடுக்கணும். அப்படி வழிபடணும். கயாயாம் பிண்டதானை, ஒரு முறையாவது காசி க்ஷேத்திரத்தில் போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணி கயையில் அவர்கள் கோத்திரம் பெயரை சொல்லி பிண்டம் போட்டு வழிபடணும். இப்படி சாஸ்திரம் சொல்கிறது. இது சாதாரண காலங்களில் வழிபடுறதை விட மகாலயபட்ச காலத்தில் மிக சிறப்பு. சாதாரண அமாவாசையே பிதர்களுக்கு உயர்ந்த நாள். அதிலும் மகாலய அமாவாசை என்பது 1000 மடங்கு உயர் பலனை கொடுக்கக்கூடிய உயர்ந்த காலம் இல்லையா? காலத்தே பயிர் செய்யணும்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா? எந்த வேலையும் எப்போ செஞ்சாலும் சிறப்பாக வரும்லாம் கிடையாது. அததுக்கு ஒரு காலம் இருக்குது, அததுக்கு ஒரு நேரம் இருக்குது, அததுக்கு ஒரு சன்னிவேசம் இருக்குது. அந்த காலத்தில், அந்த நேரத்தில், அந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணி அந்த வழிபாடை செய்தோம் அப்படின்னு சொன்னோன்னா மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்படுறது. மாலையபட்சத்தில் செய்ய வேண்டியவைகள், செய்யக்கூடாதவைகள் அப்படின்னு சில விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிறோம். செய்ய வேண்டியவை அப்படின்னு சொன்னோம்னா உணவு சாத்வீகமான உணவுகளாக இருக்கணும். உணவுகளை நம்ம 3 விதமாக பிரிக்கலாம். சாத்வீகம், ராஜசம், தாமசம். நம்மளுடைய புத்தியை சிறப்பாக செயல்பட தூண்டக்கூடிய உணவுகள் எல்லாமே சாத்வீகமாக உணவு. நம்மளுடைய உடலை சிறப்பாக செயல்படுவதற்கு தூண்டக்கூடிய உணவுகள் எல்லாமே ராஜசமான உணவு. இது ரெண்டையும் ஒரு வேலையுமே செய்யாமல் தூங்க வைக்கிறதுக்குரிய உணவு தாமசமான உணவு அப்படின்னு 3ஆக பிரிச்சுக்கலாம். அப்போ இந்த சாத்வீகமான உணவுகளை நாம் தெய்வ வழிபாடுகள் காலத்திலையும் பிதர்கள் வழிபாடுகள் காலத்திலையும் நம்ம செய்யணும். அதனால் இந்த 15 நாளுமே ட்ரிங்க்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சோமபானம், சுறாபானம் என்று சாஸ்திரங்களில் சொல்கிறது, அந்த பானங்களை அருந்தக்கூடாது. ஏன்னா அது தாமசமான உணவு. நான்வெஜ்ஜு சாப்பிட்றதெல்லாம் ராஜசமான உணவு, உடலை நல்ல ஒரு வீச்சாக வச்சுக்கிறதுக்குரிய உணவு. அதுவும் கூட சாத்வீகமான உணவு என்பது கரிகாய்களோ அல்லது நம்மளுடைய புத்தி சிறப்பாக செயல்படுவதற்கு எவைகளெல்லாம் உயர்ந்த உணவுகளோ அவைகளை நாம் சாப்பிடலாம். சாத்வீகமான உணவுகளாக சாப்பிடணும். மேலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தினமும் எழுந்து தலை குளித்து நம்மளுடைய பிதர்கள் படத்துக்கு எதிர்க்க ஒரு விளக்கு ஏற்றி ஒரு பூ அல்லது துளசி ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதன் பிறகு பிதர்களை வணங்கிட்டு அதன் பிறகே தெய்வங்களுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா பிதர்களை ஒரு வழிபாடு சிம்பிளாக மனசில் ஒரு தியானம் பண்ணிவிட்டு அதன் பிறகு கோவில்களுக்கு செய்யணும். இது 15 நாளும். மேலும் 2 எள்ளு போட்டு சாதத்தினால் ஒரு பிண்டம் பண்ணி காக்கைக்கு வைக்கலாம். ஏழைகள், சிரமப்படக்கூடிய ஏழைகளுக்கு அன்னதானமோ அல்லது உணவுப் பொருள்கள் தானமோ கொடுக்கலாம். மேலும் அவர்களுடைய திதி அன்று, அந்த எந்த திதியில் காலமாயிருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய காலமான டயத்தை பார்த்துட்டா தெரியும். அந்த திதியில் அவர்களை குறித்து முழுமையாக ஒரு ஸ்ராத்தம் அப்படின்னு சொல்லணும். அக்னி வழியாக, நீர் வழியாக, உணவு வழியாக, மந்திரங்கள், சப்தங்கள் வழியாக அதை பூர்ணமான ஒரு ஸ்ராத்தம் என்று செய்வது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. கிடைக்கவே கிடைக்காத ஐட்டம் என்னென்னா நேரம்தான். எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது, டைம் மட்டும் கிடைக்கல. அதனால் பிதர்கள் வழிபாட்டையும் நாம் மிகவும் சுஷ்கமாக செய்ய தொடங்கிட்டோம். கூடிய வரைக்கும் பிதர்கள் வழிபாட்டை விஸ்தாரமாக சாஸ்திரங்களில் சொன்ன ரீதியில் சிறப்பாக எல்லா விதமான அதற்கு உரிய நியமங்களோட
அதற்கு உரிய வழிபாட்டு முறைகளை சிறப்பாக செய்கிறது அப்படிங்கிறது தான் விசேஷம். வேறு வழியே இல்லைன்னா ஏதோ சிம்பிளாக பண்ணிவிட்டு ஏதோ ஒரு 10 நிமிஷம் ஒரு தர்ப்பணத்தை முடிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கிறோம். அது இல்லாதபடி கூடிய வரைக்கும் சிறப்பாக செய்யணும். 15 நாளும் இல்லைனாலும் அவர்களுடைய திதி என்றாவது முழுமையாக செய்யணும். செய்வது பிதர்களுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக நமக்கு பெற்றுத்தரும். இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய கிருஷ்ணபட்சம் என்பது பஞ்சமாவர பட்சம் என்று பெயர். பிரதமை முதல் அமாவாசை வரை அது மகாலயபட்சம் என்று சொல்லப்படுறது. மகாலயபட்ச பிச்சம் என்று அமாவாசைக்கு பிறகு 5 நாட்கள் செய்யலாம். இது 15 நாளில் நம்ம செய்ய முடியல, எங்கேயாவது மாட்டின்ட்டோம், இல்லை வேறு ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதன் பிறகு 5 நாட்களும் செய்யலாம். அதுவும் முடியல அப்படின்னு சொன்னோம்னா அதன் பிறகு வரக்கூடிய ஐப்பசி மாதம் வரக்கூடிய கிருஷ்ணபட்சம், அதுலேயும் முடியாதவர்கள் அதுக்கு சப்தமாவர பட்சம் என்று பேர், அதுலேயும் செய்யலாம். பிதர்களினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லாரும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நமஸ்காரம். மாகாளய அமாவாசை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு 7305858585. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.